ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்க நிச்சயமா 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. டென்எக்ஸ் இன்வெஸ்டிங். இன்னைக்கு கான்ட்ரேரியனா இருந்து எப்படி 10x இன்வெஸ்டிங் பண்றதுங்கிறத பத்தி பேச போறோம். எல்லாரும் வாங்குறத நம்மளும் வாங்கி கும்பலோட கோவிந்தா போட்டு 10x பண்ணணுங்கிறதெல்லாம் பகல் கனவு. எப்படி ஊர்லேருந்து எல்லாரும் சென்னைக்கு வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஆக்டர் ஆகி அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கனவு. அது நிறைவேறாது. இன்ஃபேக்ட் உடஞ்சி நொறுங்கி போயிடும் அந்த கனவு. ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் ஸ்பெக்டாகுலர் ரிசல்ட் வரணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற இன்புட்டை கொடுக்கணும். மற்றவங்க செய்யாத ஒரு விஷயத்தை செய்யணும். அந்த வகையில் கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் சரியான விஷயம். எல்லாரும் ஒரு பக்கம் போகிறாங்கன்னா நீங்கள் வேற ஒரு பக்கம் போகணும். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா மற்றவங்க எல்லாம் மோசம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லதை தேடணும். மற்றவங்கெல்லாம் எடுத்து எறியக்கூடிய ஒரு பொருளில் நீங்கள் வேல்யூவை பார்க்கணும். தமிழில் நம்ம கொலோக்கியலாக சொல்லுவோம், குப்பையில் கிடைத்த மாணிக்கம்னு. லிட்ரலாக அதுதான். நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பிக் இட் ஃப்ரம் வாட் எவர் இஸ் ரிஜெக்டட் பை அதர்ஸ். பட் இன்னொரு பக்கம் ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குங்க. அது என்னன்னா, நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுறச்சே நிறைய விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணணும். என்னடா இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் இன்வெஸ்டிங். ஒரு பக்கம் நீங்கள் வெகு சில விஷயங்களை தேர்ந்தெடுக்கணும், இன்னொரு பக்கம் நிறைய விஷயங்களை நிராகரிக்கணும். நீங்கள் நிராகரிக்கிறத சரியாக பண்ணாதான் தேர்ந்தெடுக்கிறத சரியாக பண்ணுவீங்க. இதை நீங்கள் ரொம்ப சரியாக செய்யணும்னா உங்களுக்கு கான்ட்ரேட் இன்வெஸ்டிங் தெளிவாக புரியணும். கான்ட்ரேரியன் இன்வெஸ்டராக எப்படி இருக்கணுங்கிறதுக்கான மனநிலையை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். நான் சில உதாரணங்களை இப்போ சொல்ல போகிறேன். இந்த கம்பெனி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. செத்து கிடந்தது 4 வருஷம் முன்னாடி. 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்குள்ள ஸ்டாக் ப்ரைஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட 10% இருந்தது, ப்ரமோட்டர் கிட்ட 75% இருந்தது. ஸோ 85% ஷேர்ஸ் வந்து க்ளோஸ்லி ஹெல்ட். இந்த சிச்சுவேஷனில் இந்த கம்பெனி ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தாக்கா, இந்த கம்பெனி இல்லாமல் ஸ்டீல் பிளான்ட் ஓடாது, இந்த கம்பெனி இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் இயங்காது, இந்த கம்பெனி இல்லாமல் ஹைட்ரஜன் உற்பத்தி நடக்காது. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் ஸ்டீல் பிளான்ட்டுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்தியா வந்து வேர்ல்டில் ஸ்டீல் ப்ரொடக்ஷனில் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமையும்ன்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஏன்னா இந்தியா கிட்ட எல்லா மூலப்பொருட்களும் இருக்குது, தேவையும் இருக்குது, நுகர்வும் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்த 20 வருஷத்துக்கு வளர வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த மட்டும் இந்தியாவில் போதுமான ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸோட வளர்ச்சியும் பெருசாக இருக்க வேண்டியிருக்கு. அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இது அத்தியாவசிய தேவை. இது இல்லைன்னா பேஷண்ட் உயிரோடவே இருக்க முடியாது இந்த கம்பெனி இல்லைன்னா. அடுத்தபடியாக ஹைட்ரஜன்கிறது ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு. இனிமேல் தான் வந்து அது உருவாக போகிறது. இன்றைக்கி இந்தியாவுடைய பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டினுடைய ஒரு நட்ஜினால் பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஹைட்ரஜனில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வர போகிறாங்க. இதையெல்லாம் தெளிவாக நமக்கு தெரியுது. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இபிஎஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ பயங்கரமாக இருக்குது. அன்னைக்கே எப்படி இந்த பிஇ ரேஷியோவில் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு டைலமா. நிறைய பேசி பார்க்கும்போது இந்த மாதிரி பிஸ்னஸுக்கு ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பிஇ ரேஷியோக்கும் 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பார்க்கக்கூடிய ரேஷியோக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியுடைய எதிர்காலம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போய் குளோபல் கமெண்ட்ரியை படிக்கணும்னா அந்த இடத்த போய் இப்போ தேடுறோம். இதெல்லாம் 2019-20 தேடும்போது நமக்கு அந்த கம்பெனியுடைய குளோபல் பிளான்ஸ் எல்லாம் தெரியுது. ஏன்னா குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ அந்த டிஸ்க்ளோஷர்ஸை படிக்கும்போது நமக்கு ஓஹோ, இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோணுது. இதுக்கு இடையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உலக அளவில் அவங்களோட ஒரு போட்டியாளரை அவங்க
merge பண்ணிக்கிறாங்க தங்களோட. Imagine a number 1 and number 2 in industry merging. இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேவை தொழில். அதாவது இந்த தொழில் ஸ்டீல் மற்றும் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு அட்ஜங்க்ட் இண்டஸ்ட்ரி. இது இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரி இயங்காது. இதில் இன்னும் ஒரு பெரிய மோனோபொலி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும்போது குளோபலாக அது இந்தியாவிலையும் பிரதிபலிக்கிறது. இந்தியாவில் அந்த 2 கம்பெனி இருக்குது, 2 மர்ஜ் பண்ணுறாங்க. காம்படிஷன் கமிஷனுக்கு போய் சில பார்ட்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க, எல்லாம் நடந்து முடியுது. இப்போது இந்த ஷேர் வந்து 700 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த ஷேரை நாங்கள் வந்து 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய் வரைக்கும் வாங்குகிறோம். எதை வச்சுன்னா எதிர்காலத்தை வச்சு, நாட் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இபிஎஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சைஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி, மற்றவங்கலாம் வேல்யூவேஷன் அதிகம்னு சொல்கிறாங்க, அதற்கு எதிர்மறையான ஒரு கருத்தை எடுக்கிறோம். சைஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டியை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறோம். ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஹைட்ரஜன்கிறது எப்படி அதை இபிஎஸ்ஐ இன்றைக்கி உள்வாங்கிறது தெரியாதுங்கிறத நம்பி இந்த ஸ்டாக்கை வாங்குகிறோம். ஒரு 800க்குள்ளே வாங்கி முடிக்கிறோன்னு வச்சுக்கிங்க. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2500 போகுது. நமக்கு என்ன தோணும்? யூஷுவல் டெம்ப்டேஷன், எடுத்துடலாமே, இந்த வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மார்க்கெட் வேறு ஒரு ஆங்கிளில் போய் இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை எங்கே வச்சுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பேரை சொன்னால் தெரியும். இன்ஃபேக்ட் பேரை கேட்டாலே அது இந்த கம்பெனியோட பேர் லிண்டே இந்தியா. கல்கட்டா பேஸ்டாக முதல்ல இருந்தது, பிரிட்டிஷ் ஆக்சிஜன் கம்பெனின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பேரெல்லாம் மாறி இன்றைக்கி லிண்டே இந்தியாவும் இருக்குது. லிண்டே இந்தியான்றது பிளாக்ஸார் அண்ட் லிண்டே சேர்ந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எல்லா ஸ்டீல் பிளான்ட்லேயும் இருக்கும், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த பேரை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் குளோபல் கமெண்ட்ரி ஆஃப் லிண்டேயை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வரலாறு புரியும். 10x நடந்துருச்சு. ஆனால் இந்த 10xன்றது இங்கேருந்து நடக்குமானா நிச்சயமாக அவ்வளோ எளிதில்லை, அது நடக்கக்கூடியதில்லை. இந்த 10x நடந்த காலகட்டம் மிக குறுகிய காலகட்டம், less than 5 years. இந்த less than 5 yearsல நம்மளால் 10x எல்லாராலையும் அடைய முடிஞ்சுன்னா நோ, 3-4 xல நிறைய பேர் வெளியே போயிட்டோம். யாருக்கு அந்த பொறுமை இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த 10x அனுபவிக்க முடியும். அதுதான் நான் இந்த இடத்துல ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். 10xை வந்து ஒரு குளோபல் கம்பெனியில் அடையலாம், வேறு மாதிரி கம்பெனிலே அடையலாம். உங்களுக்கு அந்த கான்ட்ரேரியன் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும். சரி, இதை நான் ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி வாங்குகிறேன், ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி வாங்குகிறேன், இந்த ஃப்யூச்சருக்கு இவ்வளோ லாங் ரன்வே அண்ட் ஸ்ட்ராங் ரன்வே இருக்குது, அதனால் இதை நான் வாங்குகிறேன், நான் இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி வாங்கலைன்னு உங்களால் முடிவெடுக்க முடியணும். ஸோ சும்மா கணக்கு பார்த்து கால்குலேட்டரை வச்சு டொக்குன்னு தட்டுறவனால இந்த மாதிரி ஐடியாவை வாங்கவே முடியாது.